நாங்க தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? கொடைக்கானல். கம்ப்யூட்டர் வேலை பார்க்க, கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறேன். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி. எனக்கு வர புருஷன் அஜித் மாதிரி இருக்க மாட்டாரா? சூர்யா மாதிரி இருக்க மாட்டாரா? ஆர்யா மாதிரி இருக்க மாட்டாரா? சிம்பு மாதிரி இருக்க மாட்டாரா? சரி, அட்லீஸ்ட் நம்ம நடுவர் மாதிரியாவது இருக்க மாட்டாரா? ஒரு சரியான கிறுக்க மாப்பிள்ள 21ஆவதா ஒரு மாப்பிள்ளை என் வீட்டு சொன்னா, இந்த சோப்பை வச்சு என் முதுக கொஞ்சம் தேய்ச்சி விட அப்படிம்பாரு. உங்களையா? அப்படி எத்தமா பதமா அப்படி சோப்பை வச்சு தேய்ச்சி விட்டனா, உன்னை தேய்ச்சி விடுறத பார்த்துட்டு என் அத்தான் கேட்டாரு, எடி நீ எவ்வளவு எதமா பதமா தேய்ச்சி விடுத, இந்த வித்தை எங்கடி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. அந்த அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி பாசம், அதெல்லாம் அந்த காசுக்கு முன்னால நிக்குமா? அற்புதமா கேட்டுட்டு போயிருக்காங்க தேவி மாரிமுத்து. இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக எங்கள் அருமை சகோதரர் வாங்க, ஆவின் நிறுவனத்திலே பணியாற்றும் அற்புதமான சகோதரர், இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வேற இருந்துட்டு இருக்கிறாரு. சொத்து பத்து பணம் தான் தேவைன்னு அண்ணே ஒரு 1/4 மணி நேரம். ஆமா, ஓ ஆடியோ அழகுன்னா இல்லைன்னா இவ்வளோ அழகா வருமா? ஆமா, நடுவர் அவர்களே, பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியுங்காங்களே. நாம வந்தோம்ல காரு. ஆமா, அந்த காரு பச்சை தண்ணியிலே ஓடுது இல்லையா? பெட்ரோல் பல்கில் போனோன்னு என்ன கேட்டான்? பல்கில் போனோன்னு ரூபாயை கொடு பெட்ரோல். அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் டேங்கை திறந்து பெட்ரோலே போட்டான். அப்போ அந்த பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால வர முடியுது. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு நகர்வதற்கு கூட பணம் இருந்தால்தான் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட பயணத்தை நம்ம தொடர முடியும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அறிந்திடாத மனிதன் என்றும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. உங்க குணம் குப்பையில. நடுவர்களே, சொந்தம் சொல்றாங்களே, இன்னைக்கு சொந்தம் எந்த லட்சணத்துல இருக்கு? என்னாச்சு? கெட்ட பொண்டாட்டி ஒழுங்கா இருக்க முடியுதா? நீங்க வரும்போது பிரஷர் மாத்திரை சாப்பிட்டேளா? பிரஷர் மாத்திரை போடல, கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு சாப்பிடலன்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெல்டிங்க்கும் வெட்டிங்க்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியலையே. வெல்டிங் அடிக்கும் போது முதல்ல பொறி வரும், சரி, அதுக்கப்புறம் 2 கம்பி இணையும். ஆமா, வெட்டிங்ல முதல்ல 2 பேரும் இணைவாகும், அதுக்கப்புறம் அனல் பறக்கும். அருமையான கண்டுபிடிப்பியா? ஆமா, இப்படிதானே நாசமா போயிட்டு இருக்கோம். ஏன்னா சாப்பிட உட்காந்துருக்க, சோறு வச்சிருக்க, சாம்பார் ஊத்துனா சாம்பார்ல உப்பு இல்ல, ஏடி சாம்பார்ல உப்பு இல்ல, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல? ஐயோ, பெரிய ஆளா இருக்காரு, கையை தான் வாங்கினேன். ஏட்டின்னு கூப்பிட்டீங்கன்னா? ஆமா, விருன்னு வெளியே போயிட்டா. கோந்துட்டுனா ஒன்று நான் என் பையன்ட்ட கேட்டேன், ஏல அம்மா எங்கே போகிறான்னு. எப்போ உப்பு கேட்டெல்லாம் வாங்க போகிறான்னா, நானும் வடிவேல் மாதிரி உப்பு தான் வாங்க போகிறாளோன்னு நம்பி குத்த வச்சுருக்கேன். வரும்போது 2 பொம்பளை போலீஸை கூட்டிகிட்டு வரா. அந்த மாதிரி 2 பேரும் இந்த வீட்டில் உப்பு கேட்டாங்க. குடும்ப வன்முறை சட்டத்தில் உள்ளது. அது மட்டும் இல்லை, 20 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு வாழ்க்கையில் உப்பே சேர்க்க மாட்டேன். இதில் வர நீங்கள் ப்ரெஷரான்னு கேட்கிய. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஏன்னா என் வீட்டுக்காரிக்கு வந்த புதுசில் உப்பாவை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. சரி, காலையில் உப்பா, மத்தியானம் உப்பா, ராத்திரி உப்பா, இப்படி உப்பாவா கிண்டிட்டு இருந்தா. நான் சொன்னேன், என்ன தினம் உப்பாவா கிண்டுத, வேற ஏதாவது புதுசா செய்யின்னு. சரி, உடனே புதுசா என்ன செஞ்சா தெரியுமா? அரளி விதையை அரைச்சி ஒரு குப்பு அப்படி வச்சுட்டாளா? சாப்பிட்டுட்டு சாவதுக்கா? இப்படிப்பட்டவற்றெல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இந்த சொந்த பந்தத்தால நம்ம எப்படின்னு இருக்க முடியுது? அது மட்டும் இல்ல, வயசான கிழவிகள் என்ன பாடுபடுத்துதுங்க. என்ன கிழவி என்ன பண்ணா? கிழவி படுத்துற பாடு பெரிய பாடு. நான் அன்னைக்கு சென்னைக்கு போயிட்டு அவசரமா ஒரு வேலை இருந்தது, அதனால தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஏர்போர்ட்ல வந்தேன். 4400 ரூபா சார்ஜ் வாங்கினான். 4400 ரூபா. ஆமா, நான் உடனே வந்தேன்னொன்னே எங்க வீட்டுல இருக்க கிளவி சொன்னா, ஐயா சென்னைக்கு போயிட்டு உடனே வந்துட்டியா, எதுல வந்தேன்னா? ஏரோப்ளேன்ல வந்தேன். அங்க எவ்வளவு கேட்டாங்க? 4400 ரூபா. அப்படியா? யார சண்டால பரிவாவி. அங்கே சாதாரண ட்ரெயினில் 130 ரூபா கொடுத்தா அப்படி படுக்க வச்சு கூட்டு போறானுவோ. 4400 ரூபாய் தெண்டம் போட்டாங்க. எதுக்கு? பணம் இருந்தாலும் தான் உடனே கூப்பிட்டு எடுத்துருக்க, உடனே அவசரமா பணத்தோட மரியாதை தெரியல ஐயா. பணம் தெரியும், அது தெரியாம இருக்காங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? என்ன அப்படின்னா, ஒருத்தன் நாயா அலைதாம்னா அவன் ஏழை. சரி, ஒருத்தன் நாய் கூட அலைதாம்னா அவன் பணக்காரன். ஆமா, அது உண்மைதான். மெட்ராஸ்லாம் மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 6 மணிக்கு பெரிய நாயை கூட்டுட்டு
நாய் குலைக்கா இவன் குலைக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் ஓடிட்டு. வயிற்றை நிரப்புவதற்கு ஒருத்தன் அலைகிறான் என்றால் அவன் ஏழை, வயிற்றை குறைக்கிறதுக்கு ஒருத்தன் அலைதாம்னா அவன் பணக்காரன். இன்னைக்கு அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. இது தெரியாம இருக்கணும். ஏன் நம்ம நெல்லை சிம்ரன் போன வாரம் சனிக்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை நெல்லை சிம்ரன் அவங்க வேற பேசணுமே. போன வாரம் பிறந்த நாளைக்கு எங்களை எல்லாத்தையும் அனுப்பின அழகா அழைச்சிருந்தாங்க. சரி, உங்களுக்கு அன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு உங்களுக்கு அழைக்கல. நான் என் தம்பி எல்லாரும் போனேன். போன உடனே ஆப்பிள் ட்ரீல உடனே போனோடனே வாசல்ல நான் ரிசப்ஷனிஸ்டா வேலை சேர்ந்துட்டு நினைச்சேன். சரி, அவ்வளவு சில்லு 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 இதோட நல்ல சூப்பர் ட்ரெஸ் போட்டு உள்ள போனோடனே அண்ணன் என் தம்பி என்ன சுந்தரன் அன்னைக்கு இல்ல. சரி, அதனால வேற நான் 10 ஆட்கள்லாம் போனோம். சரி, போன உடனே அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன வேணும் தின்னுங்கடாடு, என்ன வேணும் தின்னுங்கடாடு, இஷ்டம் போல வெட்டுங்கடாடு, சிகரெட்டு தண்ணி, சிக்கன் பிரியாணி. அப்படி எவ்வளவு வசதி இருக்க போய் தானே ஆப்பிள் ட்ரீல கூட்டு போய் எங்களுக்கு அப்படி அற்புதமான உணவுகள் எல்லாம் எங்களுக்கு பரிமாற முடிஞ்சது. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு விருந்து உபசரணை செய்ய போது கூட அங்கே பணம் தான் தேவைப்படுகிறது தவிர பணம் இல்லைன்னா ஒண்ணுமே சொல்ல. உறவுங்காங்களே, உறவுன்னா என்னென்ன? உள்ள வரவு இருந்தால் தான் உறவே வரும். அதே மனிதனுங்கமே. எதுக்கு மனிதனுங்கம்? மணியை எவன் தன்னுள் வைத்திருக்கிறானோ அவன் தான் மனிதன் ஆவான். ஏன்னா பணம் இல்லாதனால எத்தனை பெண்கள் முதிர்கன்னிகளாக இருக்காங்க தெரியுமா? பணம் இருக்கிறவங்க நல்ல பகட்டோடு காலையில் நினைப்பான். இடையில அந்த ஜியோ போனுடைய அம்பானி குடும்பம் 650 கோடி ரூபாய்க்கு சேலையே வாங்கியிருக்கா. நம்ம 650 கோடி ரூபாய் நம்ம சாவு வரைக்கும் பார்க்க முடியாது. இப்படி பணம் இருந்தால் தான் நம்ம பகட்டான வாழ்க்கையை வாழ முடியுமோ தவிர மற்றபடி ஒன்றுமே செய்ய முடியாது. உறவால் என்ன செய்ய முடியுங்க? கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா எப்படி விதவிதமா தோசை சுட்டு போடுவா தெரியுமா? அப்படியா? எவ்வளவு விதவிதமா தோசை. ஒரு நாள் அடை தோசை சுட்டு போடுவா, ஒரு நாள் பொடி தோசை, ஒரு நாள் முட்டை தோசை, ஒரு நாள் ரவை தோசை, இப்படி விதவிதமா பல்வேறு தோசையை சுட்டு போட்டா. ஆனா இப்ப என் பொண்டாட்டி என்ன தோசை போடுறதா தெரியுமா? பிஞ்ச தோசையை சுட்டு போடுதா. ஓ, பிஞ்ச தோசை. ஆமா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரே தோசை பிஞ்சுது. ஏடி டெனா இப்படி பிச்சு பிச்சு கொண்டாடியாண்டா. ஒரு நாள் இருக்க சாமியெல்லாம் விட்டுட்டு ஒரு முழு தோசையை சுட்டு கொண்டு வந்தா. இப்படி டேபிள்ல வச்சா அப்படி பிக்க தான் போனேன். சட்டா பேச்சு கொத்திடுவோம்ல அப்படின்னா. ஏன் பிச்சு பிய்யாம தான் கேட்டேன். ஏன் பிச்சு திங்க? ஓஹோ, முழுசா முழுங்குங்க. இப்படி பேசினாலே இவங்க கூட எப்படி நிம்மதியா இந்த உறவோட நம்மளும் வாழ முடியுமா? வாழ முடியுமானே? அது என் வீட்டுக்காரெல்லாம் அந்த தோசை சுடுறதுல பயங்கர டெக்னிக் வச்சிருக்கான். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரமாக இவ வீட்டில் உப்புமா செஞ்ச மாதிரி என் வீட்டுக்கே வெறும் சோறாக பொங்கி போட்டுட்டு தான். எனக்கு அழுத்து போச்சு. ஏடி இந்த சோத்தை தின்னு அழுத்து போச்சு. ஒரு நாள் தோசை சுட்டு கூடன்னா. சரிதான், நான் இன்றைக்கி தோசை சுட்டு தரேன்னு சொல்லி அடுப்பங்கரைக்குள்ளே போனான். தோசையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா ஒரே கறி முண்டமாக இருக்குது. ஏடி என்னடி கறிக்கிட்டி அடின்னே. அது இல்லை தான், தோசை நான் பக்குவமாக தான் சுட்டேன், வரவே மாட்டுக்கு தான், கல் பழகலை போல் இருக்குன்ட்டா. ஏடி அது எங்கள் வீட்டில் தலைமுறையாக கிடக்கிற கல், அதுக்கு நீ என்ன பழக வேண்டியிருக்கு? என்ன செஞ்ச நின்று? அடுப்பங்கரையில் போய் பார்க்கம்க்கா, இப்படி போட வேண்டிய கல்லை இப்படி போட்டு வச்சுருக்கா. ஒரு தோசை சுடுறது. இந்த பொம்பளை சொல்லக்கூடியதுல என்னன்னா கல்லு பழகலங்க. ஒரே கல்லு தான் இந்த தோசை கடையில் இருக்கு. அதில் முதல்ல சப்பாத்தி போடுதான், அடுத்தால புரோட்டா போடுதான், அடுத்தால தோசை சாதா தோசை போடுதான், ரவை தோசை போடுதான். அவனுக்கு மட்டும் எல்லாம் பழகாம வருது. இவ்வளோக்கு மட்டும் ஏன் பழகிட்டு வர வேண்டியிருக்கு? இருக்கு சார், கடை சாப்பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்தாங்க. என்னாச்சு? இந்த கடையில் ஆம்பளைலாம் ராத்திரி ஆனால் புரோட்டா வாங்கி சாப்பிட போவாங்க. இந்த புரோட்டாவை மாஸ்டர் தயார் பண்ணுவார் பாருங்க, சூப்பராக தயார் பண்ணுவார். 2 கிலோ மைதா மாவு அப்படி கொட்டி கையை உள்ள விட்டு பாத்தி வெட்டி ஒரு சொம்பு தண்ணியை உள்ள விடுவார். உள்ள விட்டுட்டு அது மேலே ஏறி அப்படி பிசைஞ்சு உருட்டுன்னு உருட்டி ஒரு வெள்ளை துணி எடுத்து மூடி போட்டுருவார். மூடி போட்டுட்டு தான் ஒரு பீடி எடுத்து பற்ற வைப்பார். மாவு பொதுமணுமா. அப்படி பொதுமி முடிக்கும் போது தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும், ஐயோ உப்பு போடலையே. கவலைப்பட மாட்டார், சட்டாப்பை எடுப்பார், உப்பு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த புரோட்டாவை எடுத்து வீட்டில் இந்த பொம்பளை துணி துவைக்க மாதிரி துணி துவைப்பாரே பார்க்கணும். அடே அப்பா, அப்படி துவைச்சி அப்படி உருட்டி இந்த தோசை கல்லில் எண்ணெயை தேக்கின்னு ஒரு வாரியல் விளக்குமாறு வச்சுருப்பாரு பாருங்க. அடே அப்பா,
1947 வாங்கின விளக்குமாறு தண்ணியை தொளிச்சு அதுக்கு மேலே புரோட்டாவை போட்டு அப்படி போட்டு எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுத்து இதில் சப்ளையர் அதுக்கு மேலே சார்வாலுக்கு என்ன வேணும்? பாவி, நான் ஒரு நாளும் சாப்பிட முடியாது உனக்கு. சார்வாலுக்கு என்ன வேணும்? வந்து உட்காந்து அந்த புரோட்டாவை எடுத்து அவன் அடிப்பான் பாருங்க. அடி எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? மண்ணு இருக்கும். இப்ப சொல்லணும், என்ன வேணும் தின்னுங்கடா டே, இஷ்டம் போல வெட்டுங்கடா டே, என்ன வேணும் தின்னுங்கடா டே போட்டோம். இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட கடனே வாங்கலன்னு வைங்களேன், உடனே உங்கள்கிட்ட அந்த ஆளு உங்க ஃப்ரெண்டா இருந்தா அவரை போன் பண்ணி என்ன சொல்லுவார் தெரியுமா? தம்பி முத்தமிழ் நல்லா இருக்கீங்களா பாரு. சரி, இதே ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி நீங்க கடனை செலுத்தாம நாள் கடத்திக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அவர் போன் பண்ணி என்ன கேட்பாரு தெரியுமா? என்ன இருக்கியா? அப்போ நல்லா இருக்கியான்னு கேட்கறது எப்போ? கடன் வாங்காமல் இருக்கின்ற பொழுது இருக்குது. அப்போ அந்த பணம் எந்த லெவலுக்கு தன்னுடைய மரியாதையை கொண்டு வருது பார்த்தீங்களா? நீங்க தப்பா சொல்லுவீங்க. என்ன ஒரு நாளுங்க அவசரமா ஒரு வேலையான பைக்கில் போயிட்டு இருக்கேன், பஜாரில் நடு பஜாரில் உச்சி வெயில்ல ஃபோன் வந்து இது எடுத்து பார்க்கேன். ஹலோ, வணக்கம் சார், நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறோம் சார், உங்களுக்கு கடன் வேணுமா சார்? உங்கள் அருகில் உள்ள கிளையை அணுகுங்க சார். இன்னைக்கு அந்த ஃபோன் தான் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எப்போ வருவேன்னு நம்மளை தேடும். ஏன்னா வாய்க்கு ருசியா போட்டது என்னுடைய அம்மா. ஆனால் வாய்க்கு ருசி மட்டுமல்ல, சாதாரண பசியை கூட போக்காதது இந்த உறவுகள் தான். உறவுகள். ஏன்னா தீபாவளி பொங்கல் வருது, அதுக்கெல்லாம் நம்ம துணி எடுக்க போறோம். அந்த துணி எடுக்க போகும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பார்ப்பான்? பெண்கள் புள்ள பாக்குறது அந்த சருகையையும் அந்த அலங்காரமா இருக்கக்கூடிய அந்த சேலையும் பார்ப்பான். ஆனா நம்மள மாதிரியே ஆம்பளைகள் உழைக்கிறவன் என்ன பார்ப்பான்? பையில எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படிமா. ஜவுளிக்கடை பொம்மை கூட கட்டுதம்மா பட்டு சேலை, உனக்கொன்னு வாங்கிடுவேன், என்ன நீங்கிடுவேன், ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன், காசை கட்டி விட்டு விடுவேன், ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன், காசை கட்டி விட்டு விடுவேன், நாளை வரும் நாளை எண்ணி காத்திருப்பேன். அப்படி பண்டிகைகளுக்கும் மற்ற விழாக்களுக்கும் பணம் இருந்தால் தான் நம்ம குடும்பத்தோடு இந்த வாழ்க்கை என்ற பயணத்திலே நல்ல முறையிலேயே பயணிக்க முடியுமே தவிர, அந்த பணம் இல்லாத போது நம்மளை நம்ம உறவுகள் மட்டுமல்ல யாருமே நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பணமே பிரதானம், மற்றதெல்லாம் அதற்கு பின்னால் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த நல்ல மக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபா. அந்த பணம் மட்டும் இல்லைன்னா மனுஷன் கேட்டார். இன்னைக்கு வீட்டில் வந்து நம்ம வீட்டில் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. கோயில் ஃபங்க்ஷன் வந்தவங்க அவ்வளோ பேரையும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளோ பேருக்கும் நீங்கள் நல்ல முறையில் சமைச்சு சாப்பாடு போட்டு அவங்களெல்லாம் கவனித்து அனுப்பிச்சிங்கன்னா ஊரில் போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பா என்னம்மா சமைச்சா தெரியுமா, என்னம்மா என்னை கவனிச்சா தெரியுமா, அடுத்த கொடைக்கு குடும்பத்தோடு போகணும்னு வச்சிருக்கேன் அப்படிம்பா. அதே இது வந்தவளுக்கு பழைய சோறை எடுத்து நீங்கள் கொடுத்து இவ்வளோதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இவெல்லாம் கொடைக்கு லெட்ரு போட்டு கூப்பிடலன்னா என்னவா வீட்டுக்கு போகணுமாக்கும் சொல்லிடுவாளா இல்லையா? சமைக்கிற சாப்பாட்லேருந்து உடுத்துகிற துணிமணியிலேருந்து பணம் தானங்க ஒரு மனுஷனை அப்படி தூக்கி கொடுக்கு. பணம் இல்லைன்னா முடியுமா? என்ன சொந்தம்னு பேசினாலும் அந்த சொந்தத்துக்கு பணத்தை கொடுத்தா தான் அது மதிக்குமே தவிர பணம் இல்லைன்னா அது மதிக்காது. இந்த கருத்தை தான் ரொம்ப அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. நிறைவாக ஒரே ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் தீர்ப்பு என்ற கட்டத்துக்கு செல்லலாம். திருநெல்வேலியினுடைய சிம்ரன் என்று நாங்களெல்லாம் போற்று சொர்ணாவா? ஐயோ, நான் சிம்ரன்னே நினச்சிட்டேன். சிம்ரன் சொர்ணா. அலகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. வணக்கமுங்க. ஆடாம ஆட்டி வச்சா வணக்கமுங்க. வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். ஓய். என் கால் நடமாடுமையா உன் கட்டளையை வெல்லும் வரைக்கும். ஓய். நீ உண்டு உண்டு என்ற போதும் மனமே
இல்லை இல்லை என்ற போதும் ஓய். நீ உண்டு உண்டு என்ற போதும் மனம் இல்லை இல்லை என்ற போதும் ஓய். சபையாடிய பாதம் இது இது நிற்காது ஒருபோதும் மொழித்துள்ளி மொழித்துள்ளி மண்ணில் சங்கமம் உயிர்த்துள்ளி உயிர்த்துள்ளி மண்ணில் சங்கமம் உடல் பொருள் அவை எல்லா கலைகள் சங்கமம் சங்கமம் சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே சேதாரம் இல்லாத தங்கமே 100 ரூபா கூட. கண்ணாடி போடாத கலாமே 200 ரூபா கூட. கருத்து போகாத முலாமே 500 ரூபா வச்சுக்கோமா. கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வது உங்கள் விந்தை 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு எழுதுவது நீங்கள் ஒரு ஆந்தை. சல்லி விசா கிடையாது, நடந்தே வீட்டுக்கு வா. ஏங்க நான் ஏங்க நடுவரை பார்த்து ஆந்தன்னு சொன்னேன்? ஏம்மா? அந்த மாதிரியே நடுவில் உட்காந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறதுனால நான் ஆந்தேன்னு சொன்னேனா? ஓஹோ. இல்ல ஆந்த கலர்லயே நடுவர் இருக்கிறதுனால நான் ஆந்தேன்னு சொன்னேனா? ஓஹோ. இல்ல ஆந்தேன்னு இவரை சொல்லணுங்கிறதுக்காகவே நான் ஸ்கூல் முடிஞ்சு வேகமா பட்டிமன்றத்துக்கு வந்து நான் ஆந்தேன்னு சொன்னேனா? போதுமா? எத்தனை தடவை இல்ல சொல்லிட்டேன். நான் ஆந்தேன்னு சொல்லணுங்கிறதுக்காகவே கார் பிடிச்சு வந்தானா? ஐயோ கொல்லாதம்மா. இல்ல ஆந்த நான் ஆந்தேன்னு சொல்லணுங்கிறதுக்காக எங்க சங்கத்தை கூட்டி வச்சிருக்கானா? மொத்தத்தில் ஒரு ஆந்த சிம்ரன். நான் ஏன் அந்த அக்கா ஆந்தேன்னு கொஞ்சம் சொன்னேன்? ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி நான் ஏன் இந்த மைக் ஆந்தேன்னு எடுத்துக்கலாமா? சொன்னேன்? இந்த மைக் எடுத்துக்கிட்டாங்கம்மா. நான் ஏன் நடுவரை பார்த்து ஆந்தேன்னு சொன்னேன்? இப்போ கேட்டாங்களா? நான் ஏன் ஆந்தேன்னு சொன்னேன் உங்களை பார்த்து? ஆ. நான் ஏன் ஆந்தேன்னு சொன்னேன்? ஏம்மா? ஏன் சொன்ன தெரியுமா? ஏம்மா? ஆந்தை என்ன செய்யுது? என்ன செய்யும்? ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கு. ஓ. அதே மாதிரி இரவு முழுக்க முழித்திருந்து நல்லதொரு தீர்ப்பு தருகிற நடுவர் அவர்கள் பொறுமையா சொல்லியிருக்கேன். ஓ அப்படி சொல்லியிருக்கேளா? அப்ப அப்ப சரி. எனக்கு அப்ப சரி. சம்பளம் எவ்வளவு? 500 ரூபா கொடுத்துரும். அதை வேணா அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ம். எனக்கு சம்பளமே வேண்டாம். சரி. ஆமா. சொத்தே வேண்டாம், பணமே வேண்டாம். வேண்டாம். எனக்கு காசே வேண்டாம். பணம் என்னடா? பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். பேச்சுவாக்கல டா போங்க. சும்மா இங்க வந்துட்டு என்னத்த பணம் 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 கீழ ஏன் பணம் பணம் கீழ இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்க எங்க எதிரடிக்காரங்க ஒரு 2 வரும் நேரா வீட்டுக்கு போய் கதவை தட்டி பொட்டாட்டி பேரை கூட்டி வீட்டுக்குள்ள போய் படுப்பாங்களா? இல்ல இந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்து கிடப்பாங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கிறது நிம்மதியா இருக்கான் அவருக்கு. எங்க நிம்மதி இருக்கும்? வீட்ல தான் நிம்மதி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் அம்மா தாயே பிச்சை போடு அப்படின்னு தான் காட்டிட்டு இருக்கணும். யாசகம் கேட்கிற ஆள் கூட எப்படி கேட்கிறாரு தெரியுமா? எப்படி கேட்பாரு? அம்மா தாயே பிச்சை போடுன்னு தான் கேட்கறாங்க. பிச்சைக்காரனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. 1000 ரூபா போடு, 50 ரூபா கொடு, 10 ரூபா கொடுன்னா கேட்காங்க? கேட்க மாட்டான். கேட்க மாட்டாங்க. எந்த பிச்சைக்காரனாவது ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஒரு தும்மல் போடுதான். தும்மல் போடும்போது என்ன வருது நமக்கு கையில? தும்மல் போட அம்மா வருதா? ஒரு வயிறு நிறைய சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனே ஏப்பம் பலமா வருது. அப்படி வரும்போது என்ன செய்யறோம்? அப்பாட. ஆமா வருதா அந்த இது? ஆமா. சும்மா வந்துட்டு பணம் பணங்கியல என்னத்த பணத்தை கட்டிக்கிட்டு அழ வேண்டியதானே? அந்த சொர்க்கம் படத்துல சிவாஜி கணேசன் கலர் கலரா கனவு காம்பாரு தெரியுமா? எப்படி? பணத்தை வச்சுக்கிட்டு பொன்மகள் வந்தா பொருள் கோடி தந்தா அப்படி கலர் கலரா கனவு தானே? என்னத்துக்கு கேட்க? சும்மா பணம் 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 பேய அலையதில நான் கேட்க. இதுல சைக்கிள்ல போனா பைக்ல போடுமா, பைக்ல போனா கார்ல போடுமா, கார்ல போனா யாரோ பிளைன்ல போடுமா? ஆமா. என்ன பேச்சு? அடே அப்பா. நான் கேட்கேன், பஸ்ல போறீங்க எல்லாம் பஸ்ல போகும்போது உங்க பாக்கெட்ல ஒரு 20 ரூபாய் வச்சு கொண்டு போறீங்க. சரி. 20 ரூபாயோட போறீங்க. அது ஒரு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கீங்க. சரி. மீதி 10 ரூபாய் இருக்கு பாக்கெட்ல. அந்த மனசுக்கு நிறைவா இருக்குமா? நிம்மதியா இருக்குமா? நிம்மதியா தூக்கம் வருமா வராது? அந்த பஸ்ல நிம்மதியா தூங்குவீங்க. இதே இதுல பஸ்ல போகும்போது ஒரு 20,000 ரூபாய் பணத்தோட போங்களேன். சரி. நிம்மதி இருக்குமா? தூக்கம் தான் வருமா? வராது வராது வராது. ஐயோ இந்த செல்வகுமார் பக்கத்துல இருக்கானே, அந்த 20,000 அடிச்சிருவானோ? ஆள் வச்சு அடிச்சிருவானோ? அந்த முருகன் பக்கத்துல இருக்காரு, அவருக்கு அடிச்சிருவாரோ? ஆட்டையை போட்டுருவாரோ? போட்டுருவேன். தொண்ணுமா பஸ்ல நடக்கிற அநியாயம் இருக்கே, பெரிய அநியாயம். நான் நேற்று தாங்க சென்னையிலேருந்து புறப்பட்டு இங்கே திருநெல்வேலி வந்தேன். பஸ்ஸில் ஏறி நான் உட்காந்துருக்கேன். நமக்கு இந்த ஜன்னல் ஓரத்து சீட்னா கொஞ்சம் பயம் பார்த்துக்கிடுங்க. இந்த டிரைவர் போகும்போது வரும்போது எதிரியா உரசிட்டாருன்னா நம்மளை சோலையை முடிச்சுடுவாருன்னு பயந்து போய் உள் சைடு சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். ஒரு ஆள் வந்தார். கால் எடுக்கணுமா? கால் எடுத்தேன். உள்ளே போய் உட்காந்தார். உட்கார்ந்த உடனே நான் அவரை பார்க்கேன், அவர் என்ன பார்க்காரு. மனுஷன் தாருங்க, ஃபுல் லோடில் இருக்கார். சண்டாளன் என்ன பிரச்சனை ஆரம்பிக்க போகிறான்னு தெரியலையே நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கேன். மெல்ல என்கிட்ட சொல்லுதான், சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் திருநெல்வேலி போகிறேன். ஸ்ரீரங்கம் வந்தால் என்னை எழுப்பி விட்ருவேளா அப்படின்னா.
சரி என்னாச்சு, நீ நிம்மதியாக தூங்க, நான் எழுப்பி விட்ருதானே நினச்சிக்கிட்டேன். இந்த நாத்தத்தில் நம்ம ஸ்ரீரங்கம் வரைக்கும் போண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை. பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எப்பண்டா ஸ்ரீரங்கம் வரும்னு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஸ்ரீரங்கம் வந்தது பாருங்க, அண்ணாச்சா ஸ்ரீரங்கம் வந்துட்டு நீ எழுப்பி விடுதேன். சன்னலை திறந்து சாமியை கொண்டுட்டு பழையபடி படுத்துட்டான். அண்ணாச்சி இறங்கலையாங்க, நானும் திருநெல்வேலி தான் போகிறேங்க. கோவிந்தா கோவிந்தான்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். பஸ்ஸில் பண்ணுற அநியாயம் பெரிய அநியாயம். அப்படி சொல்லக்கூடாது. பஸ்ஸோட உங்களுக்கு மகிமை தெரியல. எப்படியா? ஆமா, நான் சொல்லுறத கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிம்மா. பஸ்ல நான் எப்படி போனேன் தெரியுமா? நீங்க எப்படி போனீங்க? நான் கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆமா. நம்ப முடியுதா? பத்தியா, அவன் நம்பலட்டான். அவன் சின்ன பையன். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா அடி என்னடி பொண்ணு. பஸ்ல கல்யாணத்துக்காக ஹனிமூனுக்கு நாங்க தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? தேர்ந்தெடுத்த இடம் எது? கொடைக்கானல். எதுக்குமா சொல்லுங்க, பிள்ளைக்கு புரியுதாடா? கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு போய் தம்பி நாளைக்கு நீயும் அங்கதான் தேர்ந்தெடுத்துக்கிடுவேன்னு. ஆமா, கொடைக்கானலுக்கு போய் அந்த குணா குகையில விழுந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத பிள்ளைகளுக்கு. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே லா 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 லா. நான் அத சொல்லல. குணா கேவுக்கு போகாதடா தம்பி. சரி, பஸ்ல போணும். கொடைக்கானல் போணும். கொடைக்கானல் போணும். எதுக்கு? அங்கதான் 32 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. கொண்ட ஊசி ஹேர்பின்னா இது இல்ல. சரி. கொண்ட ஊசி வளைவு. சரி. இருக்குதா? இருக்கு. அப்படி பஸ்ல போகும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? சரி. அப்படி பஸ் டிரைவர் அப்படியே ஓட்டிக்கிட்டே போவாரா? அப்படி போகும்போது அந்த மலை உச்சில போகும்போது இப்படி திருப்புவாரா? அப்படி ஸ்டீரிங் திருப்பும் போது பாத்தீங்கன்னா நான் அப்படியே அத்தா மேல சாய்வேன். அத்தா மேல? ஏன் புருஷன் மேல. ஓ, புருஷன் மேல. அப்படியே சாய்வேனா? அடுத்து கொஞ்ச தூரம் அப்படி போயிட்டு இருக்கும் போது அடுத்து லெஃப்ட் கட்டிங் வர அப்படியே ஸ்டீரிங் இப்படி வளைச்சு திருப்புவாரா? சரி. அப்படி பாத்தீங்கன்னா அவர் ஏன் மேல சாய்வார். அதோட நீங்க செத்திய. எதுக்கு செத்தேன்? அவர் அவ்வளவு தடியிலமா. நான் உயிரோட தானே இருக்கேன். நீ உயிரோட தான் இருக்க. அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவரே இருக்காரா? சரி. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. இந்த சந்தோஷம் கிடைக்குமா? கேக்க முதல்ல உங்க சொந்த பந்தம்னு பெருமையா பேசுறீங்கல்ல. உங்க வாழ்க்கை முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அத சொல்லுங்கம்மா. வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறதுக்கிட்ட இவங்கள பார்த்து நான் ஒண்ணே ஒன்று கேட்கலாமா? இவரை பார்த்தாமா? ஆமா, இவரை பார்த்தா கேட்கணுமா? இவரை பார்த்தா மெயினா கேட்கணும். என்னெல்லாம் பார்த்து கேட்கக்கூடாது? கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு 1000 பொய் சொல்லலாம், ஒரு 10,000 பொய் சொல்லுவாங்க. ஆனா இந்த கோஷ்டியை கல்யாணம் பண்றதுக்கு வண்டியா பொய் சொல்லுது பாருங்க. என்ன சொன்னாரு? என்ன செய்யனே தெரியல. கல்யாணம் பண்றதுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா? நான் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கேன். யாரு இந்த ஆட்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்க. என்ன வேலை தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. என்ன வேலை தெரியுமா? ட்ரெயின் ஓடும் போது ஒரு நிப்பாரா, ட்ரெயின் நிக்கும் போது ஓடுவாராம். அது என்ன உத்தியோகம்? புதுசா இருக்கு. புதுசா இருக்கா? அரசாங்க வேலை. இவங்க பார்க்கலாம். ஓஹோ, உண்மையிலே பார்க்காரு. சரி. ட்ரெயின் ஓடும் போது இவர் நிப்பாரா, ட்ரெயின் நிக்கும் போது ஓடுற அரசாங்க வேலை. என்ன தெரியுமா கேட்க? உங்களுக்கு தெரியுமாக்கா? அது தெரியலையம்மா. தெரியாதா? தெரியல. தேவி உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன். ட்ரெயின் ஓடும் போது நிப்பாரா, நிக்கும் போது ஓடுவாரா. என்ன கவர்மெண்ட் வேலை தெரியுமா? என்ன வேலை? என்ன வேலை தெரியுமாக்கா? என்ன வேலை? ட்ரெயின் ஓடும் போது நிப்பாரா, நிக்கும் போது ஓடுவாரா. என்னம்மா வேலை? டீ காபி சுண்டல், முறுக்கு வடை, டீ காபி சுண்டல். ஓ, அதான் ட்ரெயின் ஓடும் போது நிப்பாரு, நிக்கும் போது ஓடுவாரு. வட 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 டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி. நெல்லை பணம் நலையிற கேஸ், ஏமாத்துற கேஸ் இருக்கு. நம்ம நாட்டுக்கு. சரிக்கா. கம்ப்யூட்டர் வேலை பார்க்கேன். சரி. இது கம்ப்யூட்டர்னால புள்ள நினைக்க அப்ப 2 லட்சம் சம்பாதிப்பாரு போல. சரி. கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருப்பாள போல. அப்படி புள்ள கலர் கலரா கனவு பண்ணிட்டு வாழறதுக்கு ஆசைப்பட்டு போகும். சரி. கம்ப்யூட்டர் வேலை பார்க்குற இந்த ஆட்கள் என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? கம்ப்யூட்டர் வேலை. கம்ப்யூட்டர் சாம்பிராணி விக்கிற இந்த மாதிரி மட்ட சாம்பிராணி தான் புருஷரா கிடைக்கும். ஓ, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. சரி சரி சரி. இதெல்லாம் நாங்க வச்சுக்கிட்டு வாழுதமே. ஆனா என் வாழ்க்கையில, எனக்கு உங்க வாழ்க்கையில என்னாச்சுமா? கலர் கலரா கனவு கண்டங்க. கலர் கலரா? ஆமா, கலர் கலரா கனவு கண்டேன். என்ன கனவு? எனக்கு வர புருஷன் அஜித் மாதிரி இருக்க மாட்டாரா, சூர்யா மாதிரி இருக்க மாட்டாரா, ஆர்யா மாதிரி இருக்க மாட்டாரா, சிம்பு மாதிரி இருக்க மாட்டாரா, அட்லீஸ்ட் நம்ம நடுவர் மாதிரியாவது இருக்க மாட்டாரா. ஏய், என்ன அட்லீஸ்டா? நாங்க அட்லீஸ்டாம்ல, அட்லீஸ்ட்
கனவு கட்டிட்டு அட்லி கலர்ல இருக்கேன் தெரியுங்களா? அட்லி கலர்ல கனவு கண்டிட்டு மனமேட ஏறி இப்படி பக்கத்துல உட்கார்ந்துட்டு என் அத்தா எப்படி இருக்கான்னு இப்படி ஓர கண்ணால பாப்போன்னு பார்த்தேன் பாருங்க. மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றது, முந்தானை காட்சி நாடி மாமா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றது, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றது, மாமா என்றது. அப்படி மணமேடையில உட்காந்துட்டு என் அத்தா எப்படி இருக்காருன்னு ஓர கண்ணால பாக்கேன். என் அத்தா எப்படி இருந்தாரு தெரியுமா? எப்படி இருந்தாருமா? டிக்காசன் காப்பி கலர்ல இருந்தாருக்கும். ஐயோ, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கலர்ல இருந்தார். இந்த இருக்கு பாருங்க, இந்த கலர்ல இருந்தாருக்கா. என்ன சொல்ல முடியும்? நயம் கருப்பு. அதுக்காக நான் கல்யாணம் வேண்டான்னு மணமேடை விட்டு இறங்கி அக்கா போயிட்டேன். தலையை குடிச்சு தாடியை வாங்கிக்கிட்டு நாங்க அந்த மணமேடையை விட்டு இறங்கி பாலும் பழமும் சாப்பிடுவோன்னு இறங்கி 2 பேரும் ஜோடியா கை கோர்த்து அப்படி தெருவுக்கு நடந்து போனோமா. ஊர்ல இதே மாதிரி அக்கா மாதிரிலாம் இருந்தாங்க. சரி, இருந்தாங்களா? அவங்க பார்த்துட்டு ஏ அப்பா அம்மாவாசையும் பௌர்ணமியும் போகுது. எங்க ஜோடி அமாவாசையும் பௌர்ணமி கை கோர்த்துட்டு போகுது. அதே கூட்டத்துல ஒரு அக்கா கேட்டாங்க, ஏண்டி சொன்னா நீ நல்ல செக்கச்சவேன்னு பௌர்ணமி நிலா மாதிரி இருக்க, எப்படி இருண்டு அமாவாசை மாதிரி இருக்கிற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன்னு கேட்டாங்க. சரி, உன்னை நான் சொன்னேன், எக்கா உனக்கெல்லாம் மாசத்துல ஒரு நாள் தான் அமாவாசை, எனக்கெல்லாம் நித்தம் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம அந்த வாழ்க்கையை நடத்துறோமே, அந்த மகிழ்ச்சி இருக்கா? எதுல கிடைக்கும்? பணத்துல கிடைக்கா? இதழோடு இதழ் சேரும் காரணம் என்ன? அது இனி பெற்று கவிதைகள் சொல்லுவதென்ன? சொல்லி தோற்றுமோ மன்மதற்களை அள்ளி பார்க்க வேண்டும், உன் முல்லை பூவிதழ் மெல்ல என்னிடம் முத்தம் சிந்த வேண்டும். சொல்லணும் கண்மணி ராஜா காதலுக்கு கை கொடுத்ததல்லவா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? இல்ல பொண்ணான்னு பார்க்க வந்தாங்களா? பொண்ணுதான் நினைச்சேன் நீ பார்க்க வந்தாங்க. ஓ, பார்க்க வந்தாங்க. ஆமா. எப்படி வந்தாங்க? என்ன எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க தெரியுமா? நிறைய பேரா? ஆனா இந்த அம்மாவுல ஒரே ஒரு ஆள் தான் பொண்ணு பார்க்க வந்தாரு. இந்த அம்மாக்கு அவருக்கு பிடிச்சிட்டு, இந்த அம்மாக்கு குறுப்பன அவ்வளவு. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தாருல, பார்த்த உடனே அவர் போயிட்டார். உங்களை பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? எத்தனை பேருமா? 20 பேர் வந்தாங்க. எத்தனை பேருமா? 20 லூசு பேரா? சரி, அவரை வேணா சொல்லிக்கோங்க, ஆனா என் வீட்டுக்காரரை சொல்லக்கூடாது. சரி, உங்க வீட்டுக்காரரை நான் சொல்லுவேனா? அவர் தான் சரியான கோட்டியா. 20 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. 20 பேர்? ஆமா. எத்தனை பேர் வந்தாங்க? அந்த 20 பேரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க? ஆமா. ஏன்? எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கலையா? உங்களுக்கு அவங்கள பிடிக்கல? எனக்கு அவரை பிடிக்கல. சரி, உங்களுக்கு அவங்கள பிடிக்கல. 20 பேரை வேண்டாம். அது அப்படி சொல்ல கூடாது. ஆனா சிம்ரனுக்கு பிடிக்கல. சிம்ரனுக்கு அந்த 20 பேரை பிடிக்கல. சொர்ணாக்கு. சரி, சிம்ரன் 21ஆவதா ஒரு மாப்பிள்ளை வந்தார். ஒரு சரியான கிறுக்க. ஓ சரி, மாப்பிள்ளை 21ஆவதா ஒரு மாப்பிள்ளை என் வீட்டுக்கு என் பொண்ணு பார்க்க வந்தார். சரி, வந்தாரா? வந்து இதே மாதிரி மாப்பிள்ளை சேர் இதை விட நல்லா இருந்தது. உங்க வீட்ல மாப்பிள்ளை சேர் இப்படி தான் இருக்குமோ? இல்ல, எங்க வீட்ல இதை விட நல்லா இருக்கும்னு அதான் சொல்ல வந்தேன். சரி சரி சரி. மாப்பிள்ளை சேர்ல அப்படி வந்து உட்கார்ந்தாரா? உட்கார்ந்த உடனே எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அப்படி காப்பியை போட்டு என் கையில அப்படி தட்டை கொடுத்தாங்களா. நான் அப்படி காப்பியை வாங்கிக்கிட்டு அப்படி கொண்டு போய் நடமே நீ என்னாகும், அவர் அப்படியெல்லாம் படிக்கல. முல்லை மலர்மே நீ கொண்டு வந்தீங்களா காப்பியா? 21ஆவதா என்ன பொண்ணு பார்க்க வந்தார்ல, சரி, அந்த மாப்பிள்ளைக்கு அப்படி காப்பி அப்படி எடுப்போம்ல காப்பியா? ஏன் அவசரப்படுத்தியா? நீ கொண்டாமா? என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான். சரி, அந்த 21ஆவதா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு அப்படி காப்பி அப்படி கொண்டு போய். எங்கம்மா காப்பி காணுமம்மா? காப்பி இருக்கு. எங்க இருக்கு? அப்ப இருந்துச்சு, இப்போ இல்ல. இந்தா கையில வச்சு காப்பியை கொண்டாமா. அப்படி ரியலா அப்படி நடிச்சு காட்டுமா. அவன் பார்க்கணும் ஆசைப்படுதான்ல. அவன் கேட்டானா? ஆமா, அவன் சொல்லுவான் அந்த 21ஆவது நீ ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷமா அவன் சொல்லுதான் சார் இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கியா அப்படிங்க தெரியுமா 21ஆவதா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு அப்படி காப்பி அப்படி கொண்டு வந்து கொண்டு அதானே தட்டு இருந்தது தட்டு இருந்ததோ சரி உங்க வீட்டுக்காரர் எடுத்தாரோ காப்பியா இப்ப மைக் கையில இருக்கறனால குடுக்க முடியல 2 கை பிடிச்சிருந்தேன் சரி அப்படி கொண்டு வந்து அப்படி காப்பிய அடபாதவதி கொண்டாம காப்பி குடிக்கம்ல அப்படியே கொண்டு வந்து காப்பி அவர் அப்படி காப்பியை கொடுத்தனா சுட்டுட்டு சார் காப்பியை வாங்கினாரா காப்பி வாங்கினாரா குடிச்சாரா குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா துப்பிட்டாரு அப்படிலாம் துப்பல காப்பியை குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு குடிச்சாரா குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா இங்க குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா வாந்தி எடுத்தாரா அது நீங்க சரி அந்த காப்பியை குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமாக்கா அந்த வாட்டக டம்ளரை கழுவி வச்சிட்டாரு ஹோட்டல்ல வேலை பார்த்தாளா வாட்டக டம்ளரை கழுவி வச்சிட்டாரு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நமக்கு சிக்கன ஒரே அடிமை இவர்தான் நேரா எங்க அப்பாட்ட போனேன் எப்பா உங்களுக்கு எத்தனைப்பா ஒரு நிமிஷம் உங்களுக்கு எத்தனைப்பா ஒரு அப்பா தான் நீ எப்பா நீ அது வந்து அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் பாத்தீங்களா அப்பாட்ட போய் நேரா சொன்னேன் எப்பா இந்த மாப்பிள்ளைய நீங்க பேசுங்கப்பா நான் முடிச்சிரலாம்ப்பா ஆமா நீங்க பேச மட்டும் செய்யுங்க நான் முடிச்சிருந்தேன் கல்யாணத்தை முடிச்சிருந்தேன்னு சொல்லி சரி இன்னைக்கு வாழ்க்கை அப்படி ஜம்முன்னு ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கேனா ஓஹோன்னு தெருவோட போயிட்டு தெருவோட இருக்க போகுது இல்லம்மா அது மணமகன் ஊர்வலம் அப்படி நடந்திருக்கும்ல தெருவுல ஜாலியா லைஃப் போய்கிட்டு இருக்குன்னா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க என் வீட்டுக்காரல என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா சிம்ரன் சொல்லிருக்காரு அம்பானி மாதிரி லைஃப் சொர்ணா மாதிரி ஒரு வைஃப் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே அந்த அம்பானி படாபாடு போட்டுட்டு இருக்கான் எதுக்கு அப்படி கவிதை மடன அப்படி கொட்டுவாருக்கா கவிதை ஆமா என்னமா சொல்வாரு தெரியுமா உங்களை பார்த்து நீ சேமியா உன் அம்மா தான் எனக்கு மாமியா சரியான திண்ணி பண்டாரம் போல இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாரு இந்த டைலாக் கண்ணே நீ சேமியா உன் அம்மா தான் எனக்கு மாமியா கண்ணே உன் கண்ண சப்போட்டா உன் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சப்போட்டா பழ வியாபாரியா அப்படின்னா கேட்பாரு சரி நான் கல்யாணத்துக்கு பிறகு நான் என்ன டைலாக் சொல்லுவேன் தெரியுமா அத்தான் புலி இருப்பதோ காட்டில் கிளி இருப்பதோ கூட்டில் அத்தான் நீங்கள் இருப்பதோ என் இதய கூட்டில் ஓஹோ உங்க எதையும் கூடன்னா ஆமா கூட்டி வச்சிடுங்கம்மா ஆமா நல்லா கூட்டி வச்சிருக்கோம் அப்படி மகிழ்ச்சியா வாழ்க்கை போகுதுனா சரி ஏ மல்லிப்பூ வச்சி பாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே மச்சான் எப்ப வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்த தர போற இங்க மகிழ்ச்சிருக்க இல்ல இருக்கு முடிச்சிருமா இது முடிக்கணும் 5 நிமிஷம் ரைட் சீக்கிரம் முடிக்கணுமா ஆமா நேரம் ஆயிட்டல என்னது நேரம் ஆயிட்டுமா காலையில என் வீட்டுக்கார பூஜை மணி அடிக்கிறாரா இல்லையோ ஆனா சொர்ணான்னு ஏமாத்துறத தான் ஜெயிப்பாரு உங்க பேரை சொல்லிட்டே இருப்பாருன்னா ஆமா சரி காலையில சொன்னேன் சொர்ணா சோப் எடுத்துட்டு வாடி சொர்ணா பிரஷ் எடுத்துட்டு வாடி அப்படி சொல்ல மாட்டாரு சொர்ணா பேஸ்ட் கொண்டாடி அப்படி சொல்ல மாட்டாரு என்ன ஏடி சொர்ணா அப்படிதான் ஏடி நான் இல்ல அவரு சொர்ணா ஏடி சொர்ணா அவரு சொர்ணா பேஸ்ட் கொண்டு வா சொர்ணா பிரஷ் கொண்டு வா சொர்ணா சோப்பு கொண்டு வா பாரு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடுப்பாம்பா கொடுத்துட்டு குளிச்சிட்டு இருக்கும்போது சோப்பு எடுத்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா எடி சொர்ணா இந்த சோப்பை வச்சு என் முதுக கொஞ்சம் தேய்ச்சி விட அப்படிம்பாரு உங்களையா ஆமா அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியே கொடுத்து வச்சேன் ஜென்மம் அதுக்கே எடுத்து வச்சேன் கண்ணே வா கரையேறி வா அம்மா தாயே வா சோப்பை எடுத்து தேய்ச்சி விட சொல்லுவாரா நான் அப்படி சோப்பு எடுத்து அவர் முதுக அப்படி எதமா பதமா தேய்ச்சி விடுவேனா எப்படி இங்கெல்லாம் பார்க்கப்படாது அங்க தேய்ச்சி விட்டது இங்க கேட்டீங்கன்னா சரி அப்படி எதமா பதமா அப்படி சோப்பு வச்சு தேய்ச்சி விட்டனா உன்னை தேய்ச்சி விடுறத பார்த்துட்டு அத்தான் கேட்டாரு எடி நீ எவ்வளவு எதமா பதமா தேய்ச்சி விடுத இந்த வித்தை எங்கடி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு சரி உடனே நான் சொன்னேன் வேற ஒண்ணு இல்லத்தான் எங்க ஊர்ல எரும மாடு இருக்குல்ல எரும மாடு அதை இப்படித்தான் தேய்ச்சி குளிப்பாட்டின அந்த பழக்கம் தான் சொன்னேன் அதுக்காக என் புருஷனை நான் எரும மாடுன்னு சொல்லுதே நீங்க நினைச்சிடாதீங்க சாச்சா நீங்க எப்படி அவ்வளவு மரியாதையா சொல்லுவீங்க நாய் இல்ல சொல்லுவீங்க அப்படியெல்லாம் நான் சொல்றேன் அப்படி காலையில தொடங்கி அப்படி ராத்திரி வரைக்கும் டாப்ல லைஃப் போய்கிட்டு இருக்குன்னா மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் சொந்தத்துல கிடைக்கும் எதுல கிடைக்கும் அதானே தென்றல் தொடாத இலக்கிய காதல்
காதல் இதுதான் தெரியாதோ தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ தேடிய கனியை மூடிய துணையை பகையாய் நினையாதோ இந்த உறவின் தடையேது இந்த பிறவியில் கிடையாது பனி ஓடுவதும் மழை தேடுவதும் நம்மை பார்த்ததினாதானோ ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி லைஃப் ஜாலியா இருக்கனா என்ன பேச்சு இது என்னது என்னது பணம் ரூபா இது யார் பணம் யார் பணம் என் பணம் உங்க பணமா ஆமா. சரி 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 என் பணம் ஓம் பணம் ஓம் பணம் என் பணம் ஒய் என் பணம் ஓம் பணம் ஓம் பணம் என் பணம் 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 இருந்தா தினம் பணம் 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 இருந்தா தினம் என் பணம் ஓம் பணம் ஓம் பணம் என் பணம் ஒரு நிமிஷம் கீழே கிடந்தது கூட பொறுக்குதா பாருங்க ஏம்மா நீங்க பணம் பணம்னு பாட்டு பாடி விளையாடுதேடா இல்ல கல்யாண வீட்டுல இந்த பல்லாங்குழி விளையாடுவேடா? அதே மாதிரி இருக்கு. இப்ப நான் ஏன் இந்த பாட்டை பண்ண தெரியுமா ஏன் இந்த உங்களுக்கு தெரியும் இப்ப பாத்தியா அந்த ரூபாய் நோட்டு என் கையில இருந்துச்சு சரி. அப்படிதானக்கா ஆமா. இப்ப செல்வகுமார் கைக்கு போயிட்டு அப்படிதானே சரி. நாளைக்கு இது யார் கைக்கோ போகும் போகும் ரூபாய் நோட்டுல மாற்றம் உண்டு ஆமா. ஆனா இன்னாருடைய மகன் தான் செல்வகுமார்ங்கறத உறவுல மாற்றம் உண்டா கிடையாது. இல்ல இன்னாருடைய பொண்டாட்டி தான் சொர்ணாங்கறதுல வேற ஏதாவது மாற்றம் உண்டா கிடையாது சும்மா இருந்துட்டு அப்ப என்ன பண்ண படங்க 2016 நவம்பர் 8 டிவி முன்னாடி 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் தோன்றி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாரு என்ன சொன்னார் பழைய நோட்டெல்லாம் செல்லாதுன்னு தான் சொன்னாரு சரி செல்வகுமார் நீ பழைய பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிக்கோ நீங்க சொன்னாராக்கா சொல்லலையே இல்ல சொன்னா ஓ புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டு ஓடிரு அப்படின்னு சொன்னாரா சொல்லலையே எப்பவும் மாத்திருக்கலாம் சும்மா என்ன பண்ண பண்ணீங்க சரி ஏக்கா நேராயிட்டு என்ன முடிக்கணுமா எங்களுக்கெல்லாம் எத்தனை தினம் இருக்கு அன்னைய தினம் தந்தையர் தினம் ஆண்கள் தினம் பெண்கள் தினம் மகளிர் தினம் காதலர் தினம் குழந்தைகள் தினம் கட்டு இருக்கு இவளுக்கு என்ன தினம் இருக்கு ஒண்ணுமே வருடம் ஒன்ன வச்சுக்கிட்டு கொண்டாடுதுங்க ஜனத்தொகையில நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் கொரோனாக்கு முன்னாடி 2ஆவதா இருந்தோம் சீனா ஃபர்ஸ்ட் 2ஆவது நம்ம ஆனா இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தா நம்ம டாப் லீடிங் நம்பர் 1ல நிக்கோம்டா அங்க நிக்கிறோம் பணத்தொகையில இப்போ 10ஆவது இடத்துல இருக்காங்க அப்ப என்ன பணம் நம்ம காந்தி என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம் எப்படி காந்தி தாத்தா காந்தி நேரு மாமா அறிஞர் அண்ணா சகோதரி நிவேதிதா கூப்பிடுதமா கூப்பிடலையா இவங்க எல்லாம் உறவுமுறை சொல்லி அழைக்கிறோம்னா அப்ப அங்க பணமா நிக்குது சும்மா வந்து பணங்கிற ஏன் பணத்தை விட உறவுதாயா முக்கியம் ஒரு வீட்டுல பெரியவங்க இருந்தா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி முடிக்க தானே செய்யணும் முடிக்க பெரியவங்க இருந்தா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா ஒரு வீட்டை தாத்தா இருந்தாருன்னா இப்படி பேரம் பேத்தியில கூட்டி வச்சு அழகா கதை சொல்வாரு தெரியுமா பிள்ளைகள்கிட்ட 2 வரியில தாங்க கதை சொல்வாரு ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட சரி அப்படிம்பாரு அப்படின்னு என்ன தெரியுமா என்ன அர்த்தம் ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட சரி அப்படி திருக்குறள் மாதிரி 2 வரியில விளக்கத்தை கொடுப்பாரு என்ன தெரியுமா நரி மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அதோட அந்த ஊர் சரிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா ஒரு கதையை சொல்றாருன்னா அந்த தாத்தா வீட்டுல குடுக்கிற மகிழ்ச்சி நடுவர்களே வீட்டுல பாட்டி குடுக்கிற மகிழ்ச்சி அப்படி பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுற அழக பார்த்திருக்கீங்களா அப்படி விரல வச்சுக்கிட்டு இது சோறு இது அவியல் அப்பளம் பாயாசம்னு இது தாத்தாக்கு இது அம்மாக்கு இது அப்பாக்கு இது பாப்பாக்கு இது காக்காக்கு அது அப்படி கிடையாதுமா அப்படி கிடையாது கிச்சி கிச்சி தாம்பாளம் கியான் தாம்பாளம் கிச்சி கிச்சி தாம்பாளம் அப்படி செஞ்சுட்டு இந்த பிள்ளையோட கை இருக்கு பார்த்தியா அந்த கையை இப்படி விரிக்க சொல்லுவான் விரிச்சிட்டு சொல்லுவா பாரு கீரைக்கடை 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 இந்த பருப்பு இந்த அப்பளம் இந்த சோறு இந்த மோர் இந்த நீ சாப்பிடு நான் சாப்பிடு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துக்கிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்லுவான் எங்க நாகர்கோவிலில் இருக்க சித்ராக்கு கொண்டு போகிற வழியங்க அப்படி கொண்டு போய் முடிச்சிருவா ஆமாம் அவ்வளோ தூரம் போயாச்சு ஏமா நேரம் காக்கைக்கு உணவு அளிக்கணுங்கிற அந்த குறுங்கதை மூலமா சொல்லி கொடுக்குறாங்க பாட்டுல அதனால அந்த பாட்டி தர மகிழ்ச்சி டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே குமரிக்கு ஆள கொண்டு கிளவிக்கு அறி
ஒரே ஒரு கேள்வி கேட்கேன் செல்வகுமார பார்த்து முடிக்கிறேன். முடிச்சாச்சு. சொந்த கார் வேணுமா சொந்த காரம் வேணுமா செல்வகுமார்? சொந்த கார் வேணுமா சொந்த காரம் வேணுமா? சொந்த கார் 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 கார். ஏக்கா நீங்க தாங்க சாச்சி நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பி வாபஸ் வாங்க கூடாது. சொந்த கார் தானா? சரி நான் கேட்கேன், ஒரு 50,000 கொடுத்து ஒரு சொந்த காரை விலை கொடுத்து வாங்கிட்டு நல்ல ஏசியை நல்லா போட்டுட்டு நல்ல பாட்டு நல்லா வச்சுக்கிட்டு நேரம் ஜம்முன்னு காரை ஓட்டி ஸ்டைலா ஓட்டிக்கிட்டே போறீங்க. போகும்போதே முடிக்கிறேன். ஆமா முடிச்சிருவா? ஆமா சரி நடுவுல டைம் ஆயிடுச்சு. சொந்த பந்தம் தாங்கிறதுக்கு முடிக்கிறேன். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்கிறது சொத்து சுகத்தில் அல்ல சொந்த பந்தத்தினாலே என்பதை சொல்லி, வாழ்க்கை என்பது ஸ்விம்மிங் பூல், பிரிவு என்பது சாரஃபுல், அழகா இருந்தா அது ஒண்டர்ஃபுல், பல நேரத்தில் இருந்தா அது கலர்ஃபுல், உறவு தாங்க எனக்கு பவர்ஃபுல் 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 என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். விழா கமிட்டியை சார்ந்த பெரியோர்கள் குறித்த நேரத்திற்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலும், அதற்கு அடுத்தால இன்னும் வில்லிசை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினாலும் நாம் மிகச் சுருக்கமாகவே ஒரு தீர்ப்பை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய தயாராக இருக்கிறோம். அதனால் நான் போன மாதிரியே ஒரு நாள் வந்து ஒரு அமெரிக்க நாட்டுக்காரன், ஒரு ரஷ்ய நாட்டுக்காரன், ஒரு இந்திய நாட்டுக்காரன் 3 பேரும் புறப்பட்டு போனோம். கடவுள் பார்த்தா 3 பேர் தனித்தனியா வந்தா தாங்காத, 3 பேர் ஒன்றாக வந்திருக்காங்க, என்ன விஷயம் தெரியும் சொல்லி ஒவ்வொருத்தரும் உள்ள வாட. முதல்ல அமெரிக்க நாட்டுக்காரர் உள்ள போனா, உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொன்னா, கடவுளே என் நாட்டை நான் முன்னேற்றணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை காட்டி, இந்த மண்டபம் எனக்கு தங்கத்தை தாங்கலாம் வச்சுக்கோட்டாரு கடவுள். அந்த ரஷ்ய நாட்டுக்காரன் போனா, கடவுளே ஏன் நாட்டை நான் முன்னேற்ற போறோம்னா அதுக்கு உனக்கு என்னடா வேணும்? அவனும் இந்த மாதிரி பெரிய மண்டபத்தை காட்டி இந்த வைரத்தை தாங்கலாம் வச்சுக்கோட்ட. கடைசியில் நம்ம நாட்டுக்காரன் பாரத நாடு பழம்பெரும் நாடு வீரன் புதல்வர் நினைவரை அகற்றாதுன்னு சொன்னா பாருங்க. நம்ம நாட்டுக்காரன் போனான். நம்ம நாட்டுக்காரன் போனோட கடவுளுக்கே கொஞ்சம் யோசனை ஆயிட்டு, ஆகா இவன் வில்லங்கமா தான் கேள்வி கேட்பான், உனக்கு என்னப்பா வேணும்? தங்க வேணுமா வைரம் வேணுமான்னு கேட்டாரு. அசாப்பாரு நம்ம கடவுளே எனக்கு தங்க வேண்டாம், கடவுளே எனக்கு வைரம் வேண்டாம். சபாஷா, நீ தாண்டா இந்திய, நீ தாண்டா தமிழ், உனக்கு என்ன வேணும் சொன்னா பாருங்க. கடவுளே எனக்கு தங்கமும் வேண்டாம் வைரம் வேண்டாம். அந்த 2 கல்யாணம் பண்ணது சாவியை மட்டும் தாங்க. காசு இல்லைன்னா முடியுமா? பணம் கொஞ்சம் பொறுமையா உட்காந்துருங்க. பிறகு அவன் பாட்டு மீசக்காரன் பேசிட்டு கிடப்பான், வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பேராதியக்கா என்னை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பயப்படுவோம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே தீர்ப்பை கேட்காம வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ராத்திரி ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்காக வந்து கதவை தட்டி தீர்ப்பு சொல்லுவேன். அதனால் அந்த பிரச்சனையே வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சுருக்கமாக சுவையாக தீர்ப்பை சொல்வோம் என்று உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, அருமையாக இந்த பட்டிமன்றத்தை இதுகாரும் கண்டு கேட்டு ஏன் தம்பி என்ன எந்திரிச்சிட்டே இப்போ தானே சொன்னேன் 10 இடம் வீட்டுக்கு போகிறானா. கண்டு கழித்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்படி சிக்கலில் மாட்டி விடியங்க தான் முடிக்க சொன்னது. ஒரே ஒரு விஷயந்தாக்கா, சொத்து வேணும் இவர் சொல்றாரு, சொந்தம் வேணும் இவர் சொல்றாரு. எனக்கு யார்கிட்ட போய் தீர்ப்பு கேட்க எப்படி தீர்ப்பு சொல்லுன்னு தெரியல. நேர கடவுள்கிட்ட போயிட்டேன். கடவுள்கிட்ட நான் போன மாதிரியே ஒரு நாள் வந்து ஒரு அமெரிக்கா நாட்டுக்காரன், ஒரு ரஷ்ய நாட்டுக்காரன், ஒரு இந்திய நாட்டுக்காரன் 3 பேரும் புறப்பட்டு போனான். கடவுள் பார்த்தாரு, இந்த 3 பேரும் தனித்தனியாக வந்தால் தாங்காதே, 3 பேரும் ஒன்று போல வந்திருக்கானே, என்ன விஷயம்னு தெரியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தனா உள்ளவானார். முதல்ல அமெரிக்கா நாட்டுக்காரன் உள்ளே போனான். உனக்கு என்னப்பா வேணும்னாரு. அவன் சொன்னான், கடவுளே என் நாட்டை நான் முன்னேற்றணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை காட்டி, இந்த மண்டபம் நிறைய எனக்கு தங்கத்தை தாங்கன்னா வச்சுக்கோன்ட்டாரு கடவுள். அடுத்தால ரஷ்ய நாட்டுக்காரன் போனான். கடவுளே ஏன் நாட்டை நான் முன்னேற்ற போகிறோம்னா அதுக்கு உனக்கு என்னடா வேணும்னாரு. அவனும் இந்த மாதிரி பெரிய மண்டபத்தை காட்டி, இது நிறைய எனக்கு வைரத்தை தாங்கன்னா வச்சுக்கோன்ட்டார். கடைசியில் நம்ம நாட்டுக்காரன், பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவரை அகற்றாதீர்னு சொன்னான் பாருங்க. நம்ம நாட்டுக்காரன் போனோடனே கடவுளுக்கே கொஞ்சம் யோசனை ஆகிட்டு, ஆகா இவன் வில்லங்கமெல்லாம் கேள்வி கேட்பான், உனக்கு என்னப்பா வேணும்? தங்கம் வேணுமா வைரம் வேணுமான்னு கேட்டார். அசாம்பார் நம்மால், கடவுளே எனக்கு தங்கம் வேண்டாம், கடவுளே எனக்கு வைரம் வேண்டாம். சபாஸ்டா, நீ தாண்டா இந்திய, நீ தாண்டா தமிழே, உனக்கு என்ன தாண்டா வேணும்னாரு. சொல்லாம பாருங்க, கடவுளே எனக்கு தங்கமும் வேண்டாம்
வைரமும் வேண்டாம், அந்த 2 கல்யாணம் பண்ணுறது சாவியை மட்டும் தாங்கன்ட்டான். அடிச்சு போயிட்டான். படுபாரிப்ப காசு இல்லைன்னா முடியுமா? பணம் ஈட்டி எட்டின வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயுங்க. அதனால தாங்க பணம் பணம் பணம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா குணம் குணம்னு கவியரசர் பாட்டு எழுதினார். 10,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் அந்த பாட்டை எழுதினார், சும்மா ஒன்றும் எழுதி கொடுக்கல. பணம் இல்லாமல் முடியுமா? பேச்சுக்கு பேசிடலாம், பணம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, சொந்தம் தான் பந்தம் தாங்களாம். பணம் தாங்க வேணும், அது இல்லாமல் நடக்குமா? ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசியில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த பணம் தான் வேணும். வேற ஒன்றும் இல்லை. சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்லுதானே, கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தால ஒரு 7 மாடி காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறார். 7 மாடி, உள்ளுக்குள்ளே 50 கடை வருது, எல்லாத்தையும் வாடகைக்கு விட போகிறார். யாரே நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தால. அவரை நமக்கு சொந்தமாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்க யார் தெரியுமா? எங்கள் அண்ணனோட பெஞ்சாதியோட மகளுக்கு கெட்டி கொடுத்த சித்தப்பாவுக்கு அண்ணன் இருக்கார்ல, அந்த அண்ணனோட அக்கா மகளை கட்டியிருக்க பெரியண்ணாச்சிக்கு கூட பிறந்த தம்பியோட சித்தப்பன் மகன் தான் அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்கான். யாரு? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் கட்டுறவன். பெரிய பணக்காரனாக இருந்தால் தூரத்தில் சொந்தமாக இருந்தாலும் ஏன் சொந்தமோ. அதே கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. யார்? கூட பிறந்த அண்ணன். பெருமையாக சொல்லுவோமா? பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறது யார் தெரியுங்களா? நம்ம அண்ணாச்சி தான். நம்ம அண்ணாச்சி தான் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பணம் இருந்தால் தூரத்து சொந்தம்னாலும் பக்கத்து சொந்தமாக வச்சு சொல்லுவோம். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே மாட்டோம். அவன் எவ்வளவு நெருக்கமான ஆளாக இருந்தாலும் சரி, அவன் கிடக்க தகராட்ட பண்ணுறோம். இன்றைக்கி பேப்பரில் அப்பங்காரன் சொத்து சம்பாதிச்சு வச்சு மகனுக்கு காசு சேர்த்து வச்சுட்டு போனான்னு வச்சுக்கோங்க, தினத்தந்தியில் கண்ணீரஞ்சலி விளம்பரம் போடுவான். 13ஆம் ஆண்டு கண்ணீரஞ்சலி, 15ஆம் ஆண்டு கண்ணீரஞ்சலி பேப்பரில் விளம்பரம் போடுவான். எப்போ அப்பன் காசு சம்பாதிச்சு வச்சுட்டு போனால் அப்பாவுக்கு கண்ணீரஞ்சலி விளம்பரம் போடுவான். அதே அப்பன் கடனை சேர்த்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் அப்பன் போட்டா கிடந்தா கூட தூக்கி குப்பையில் போட்டுருவான். பணம் இருந்தால் தான் தாய் தகப்பனே ஒரு மனுஷன் இன்றைக்கி மதிப்பான். பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டில் விசேஷம் நடக்கு, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அங்கேருந்து ஜல ஜல ஜலன்னு சிரிச்சுக்கிட்டே வருது, கலகலகலன்னு சிரிச்சு சிரிச்சு எல்லாத்தையும் பேசுது. என்ன சொல்லுவோம் தெரியுமா? மகாலட்சுமி மாதிரி இருக்காயா, என்னம்மா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா, என்ன அழகாக பேசிகிட்டு இருக்கா. அதே இது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு பிள்ளை வருது, அதுவும் இதே மாதிரி கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? மூதேவி வாயப்பத்து வாயாடி மாதிரி கலகலகலன்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க மூதேவி. பணம் இருந்தால் ஒரு மரியாதை, பணம் இல்லைன்னா மரியாதை இல்லை. பணம் தான் முக்கியம். நீங்கள் ட்ரெயினை பற்றி சொன்னாங்களே, ட்ரெயின் இப்போ எப்படி ஓடிட்டுருக்கு, அந்த காலத்தில் எப்படி ஓடிச்சு தெரியுமா? அந்த காலத்தில் ட்ரெயின் ஓடும்போது சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. இப்போ ட்ரெயின் எப்படி ஓடுது தெரியுமா? செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்கு. அந்த காலத்தில் குழந்தை பிறக்கும்போது எப்படி சத்தம் கேட்கும் தெரியுமா? குவா குவா. இப்போ குழந்தை பிறக்கும்போது எப்படி சத்தம் கேட்க தெரியுமா? ருவா ருவா. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம். எனவே மனித வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவது சொத்து சுகமே, சொத்து சுகமே, சொத்து. அப்படின்னா இவருக்கு சந்தோஷமா வரும். உட்காரியா, அப்படி விட்டுற முடியுமா? அப்படி விட்டுற முடியுமா? அந்த அக்காமா 2 பேரும் எதுக்கு மேரிகோல்டு பிஸ்கட்டை திங்க வந்தாங்க? சொந்தம் பந்தம்ங்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையங்க, இந்த மாதிரி பையன் எங்கள் வீட்டில், என் பையன் இந்த வயசில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டான், எப்பா எனக்கு விளையாட துப்பாக்கி வாங்கித்தாப்பா, துப்பாக்கி வாங்கித்தான்னா தீபாவளிக்கு. நான் விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன். இந்த ஆம்பளை பேருக்கு மட்டும் துப்பாக்கி எப்போவுமே வாங்கி கொடுக்காங்க.
என் பையனுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தோன்னே நேரம் எனக்கு தான் குறி வச்சான். டுப்பு 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 டுப்புன்னு பார்த்து சுட்டான். நான் கக்கன்னு சிரித்தேன். நேராக அடுப்பங்கரைக்கு போனால் அவன் அம்மா முன்னால் துப்பாக்கியை போட்டு உடைச்சான். உடச்சிட்டு சொல்லுதான், ஏம்மா அப்பா வாங்கி கொடுத்த துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கிம்மா, நான் அப்பாவை சுட்டுக்கிட்டே இருக்கேன், அப்பா சாகவே மாட்டுக்காருமா. என் வீட்டுக்காரி அங்கேருந்து சொல்லுதா, ஏங்க நீங்கள் கொஞ்சம் செத்து தான் தொலைங்களேன். உடனே இப்போ என் பையன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான். டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டான் பாருங்க. நான் அப்படி செத்த மாதிரி நடித்தேன். இப்போ என் பையனுக்கு சந்தோஷம். இதை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் சொன்னான், தன் மகனுக்கு விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தையை விட, தன் மகனுக்கு விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தையை விட தானே ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறுகிற தந்தைகளைத்தான் பிடிக்கும்னு சொன்னா. அப்பேற்பட்ட தந்தை என்ற ஒரு உறவு பணத்துக்கு வாங்க முடியுமா? ஒரு பிள்ளை அம்மா கூட பொருட்காட்சிக்கு போறா. அந்த பிள்ளை சொல்லுது, எம்மா எனக்கு டெல்லி அப்பளம் வாங்கித்தாம்மா. அழுது. அம்மா சொல்லுதா, அம்மாட்ட காசு இல்லைம்மா, அடுத்த இடம் வாங்கி தரேன். கொஞ்சம் தூரம் போகுது, எம்மா எனக்கு பஞ்சு மிட்டாயை வாங்கித்தாம்மா. அம்மா சொல்லுதா, கையில் காசு இல்லைம்மா, காசு கிடைக்கும் போது வாங்கி தரேன். பிள்ளை அழுதுகிட்டே போகுது. அடுத்தால அந்த இது விற்றுட்ருக்கான், பலூன் விற்றுட்ருக்கான். எம்மா எனக்கு பலூன் வாங்கித்தாம்மா. அம்மாட்ட காசு இல்லைம்மா, பருவ வாங்கி தரம்மா. அழுதுகிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோடனே அம்மாவும் மகளும் கூட்டத்தில் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு கண்ணியத்திற்குரிய காவல்துறை அதிகாரி அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வச்சு, பயப்படாதம்மா, அழாதம்மா, உன்னை நாங்கள் அம்மா கூட சேர்த்து வச்சுருந்தோம், என்ன அழாத, என்ன உனக்கு டெல்லி அப்பளம் வேணுமா? வேண்டாம். எது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் டெல்லி அப்பளம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தது. அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு டெல்லி அப்பளம் வேண்டாம். பலூன் வாங்கி தரணுமா? வேண்டாம். வேற காத்தாடியில் ஏறணுமா? வேண்டாம். அப்போ என்ன தான் வேணும்? அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும். இவ்வளவு நேரம் அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்குற பிள்ளை இப்போ சொல்லுது, அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும் என்று சொன்னால் அந்த தாய் என்ற உறவு, அதற்கு இணையாக இந்த பணத்தை நம்ம வச்சு பார்க்க முடியுமா? இப்போ நம்ம கோவிலில் திருவிழா மிகச்சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ஐயாமார்கள் எல்லாம் சேர்ந்து அன்னை கங்கா பரமேஸ்வருடைய அருளாசி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வீரபாகு சேனையருடைய பெருமையை செல்லக்கூடிய சேனை தலைவர் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு அந்த அருளாசி கிடைக்கணும் நடத்திட்டு இருக்காங்களே. அப்படிப்பட்ட ஒரு திருவிழா எங்கள் ஊர்லேயும் நடக்குது. திருவிழாவை பார்க்கறதுக்காக ஒரு அப்பா தான் பையனை கூப்பிட்டுட்டு போகிறாரு. இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, கோயிலுக்கு சப்பரம் பார்க்க போகும்போது பிள்ளையை தூக்கி ஒக்கல்ல வச்சுக்கிட்டு அந்த சாமி பாரு, அந்த சாமி வரும்பா. பிள்ளைக்கு முன்னால் இருக்கவன் முதுகு தான் தெரியும், சாமியே தெரியாது. ஆனால் தந்தை என்ன செய்வான் தெரியுமா? பிள்ளையை தன் தோளிலே தூக்கி வைத்து அந்த சாமி வரும்பா. அந்த பிள்ளை அங்கேருந்து சாமியை பார்த்து கும்பிடும். இதை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் எழுதினான், சாமி பார்க்க தந்தையின் தோளிலே ஏறி இருக்கும் குழந்தைக்கு தெரியாது, சாமி பார்க்க தந்தையின் தோளிலே ஏறி இருக்கும் குழந்தைக்கு தெரியாது, தான் ஏறி இருப்பதே ஒரு சாமியின் தோளில் தான் என்று ஒரு கவிஞன் எழுதினான். அப்படி சாமிக்கு நிகராக ஒரு தந்தை, ஒரு தாய் இன்றைக்கு குழந்தை செல்வங்களை பெற்று வளர்த்து கொண்டு இருக்கிறார்களே. ஒரு செய்தியை சொன்னால் நம்ம முடிச்சிடலாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இவங்க பேசும்போது தாய்மார்கள்லாம் டிவி பார்க்குறாங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. இங்கே இருக்க அத்தனை பேர் தாய்மார்கள், எங்கள் அத்தனை பேர் காலையும் நான் விழுந்து வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து டிவி பார்க்கதையோ டிவி நாடகம் பார்ப்பதையோ நீங்கள் குறைத்து விடுங்கள். அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து அதை குறைச்சிக்கிடுங்க. எங்கள் வீட்டில் அது நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை வந்துன்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சு வரும்போது என் வீட்டுக்காரர் அப்படியே செண்டு மாதிரி இருந்தான், இப்போ அப்படியே குண்டு மாதிரி ஆகிட்டான். கழுத்தை வெட்டினா காக்கோட்டை நெல் உள்ளே போட்டு அடைச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்க தான் அவளுக்கு வேலை. நான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வரும்போது டெய்லி அவளுக்கு 1 கிலோ காரச்சவு வாங்கிட்டு போகணும் எனக்கு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கான். நான் அந்த காரச்சவு வாங்கி அவள் முன்னால் தட்டி விட்டுருவேன். அவளுக்கு என்ன வேலை? இந்த காரச்சவு எடுத்து கறக்க போகிறது தின்னுக்கிட்டே டிவி பார்க்குறது தான் வேலை. இந்த மாதிரி சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா, இப்போ இந்த காரச்சவு தின்னு கிழக்கையும் மேக்கையும் வீங்கிட்டா பாருங்க. இப்போ சேரில் உட்கார முடியல. 8 பெஞ்சு செஞ்சு போட்டுருக்கேன், அதில் உருண்டு புரண்டு தான் படம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள்ங்க பட்டிமன்றம் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு போகிறேன். என் வீட்டுக்காரி கல்யாணம் முடிஞ்சு வரும்போது வெறும் 55 கிலோ இருந்தா. என்கிட்ட சொன்னால் என்னால் இழுத்து அம்மி அரைக்க முடியல, ஒரே ஒரு மிக்சி வாங்கி கொடுங்கண்ணா. ஒரு மிக்சி வாங்கி கொடுத்தா அதில் ஒரு 10 கிலோ கூடி போச்சு. 55 மொத்தம் 65. அடுத்தவன் முன்னாடி கரெக்டாக கணக்கு போட பின்னால் ஆள் ரெடியாக இருக்கான் பாருங்க. அடுத்தால சொன்னால் எனக்கு மாவாட்ட முடியல, ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்கண்ணா. ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தா அதில் ஒரு 10 கிலோ கூடி போச்சு. 65 மொத்தம் பொத்தும்.
அடுத்தார சொன்னால் எனக்கு துணி துவைக்க முடியல, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கண்ணா. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அதில் ஒரு 10 கிலோ ஆக மொத்தம் 110 கிலோ ஆகிப்போச்சு. ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்குள்ளே போகிறேன், வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்கு. என்னடா பெருச்சாளி எதுவும் பூந்துட்டான்னு உள்ளே போய் எட்டி பார்க்க அங்கே என் வீட்டுக்காரி எடி என்னண்ணே மூச்சுன்னா கழுதைய வேணா விட்டுருண்ணே. உங்களுக்கு நிறுத்தாமல் நான் நிறுத்த மாட்டேன்ட்டான். சரி இப்போ என்ன செய்யலாம்ண்ணே? டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கண்ணா. சரி வாடி போவோம்னு கையை பிடிச்சி வெளியே இழுக்கேன், பாடி நிலையை தாண்டி வரமாட்டேங்க. பிறகு கடப்பாரை எடுத்து நிலையெல்லாம் தட்டி பேத்து உருட்டி பிரட்டி ரோட்டில் நிப்பாட்டி ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் அடிச்சு என்ன அவசரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் வானேன்னு கூப்பிடுதேன். ஆட்டோ டிரைவர் வந்தான், சட்டக்குன்னு பிரேக்கை போட்டு நின்றுட்டு என்னையும் பார்த்தான் என் வீட்டுக்காரையும் பார்த்தான். சொல்கிறான், அண்ணா இதெல்லாம் டிப்பர் லாரில் கொண்டு போட்டு சரக்குனா ஆட்டோவில் ஏற்ற முடியாதுன்ட்டான். பிறகு உருட்டி பிரட்டி ஜேசிபியை வர வச்சு என் வீட்டுக்காரியை டிப்பர் லாரில் ஏற்றி டாக்டர் வீட்டு முன்னால் நிப்பாட்டி வச்சுருக்கேன். டாக்டர் அங்கேருந்து இறங்கி வந்து என் வீட்டம்மாவை பார்த்து சுற்றி வர்றாரு. இந்த மதுரை திருமலா நாயக்கர் மகால் தூணை சுற்றுவோம் பாருங்க, அதுமாதிரி சுற்றி வர்றாரு. டாக்டர் என்ன பண்ணுறீங்க? என்ன தம்பி இப்போதைக்கு ஒன்றே தான் பண்ண முடியும், உன் வீட்டம்மாவை 5 நிமிஷம் தம் கட்டி நிற்க சொல்லு, நான் பின்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னாரு. வீட்டம்மாட்ட சொன்னால் அடியே டாக்டர் ஏதோ இன்ஜெக்ஷன் போடணுங்காரு, நீ ஒரு 5 நிமிஷம் மட்டும் தம் கட்டி நில்லுன்னு. ஆனால் சொன்ன பேச்சை கரெக்டாக கேட்டாக்கா அப்படியே நின்னா. டாக்டர் சொன்னா, டாக்டர் இதை விட அரிய சந்தர்ப்பம் கிடைக்காது டாக்டர், ப்ளீஸ் இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. என்ன அந்த மனுஷன் போட்டிருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவள் தம்மை விட்டுட்டானா மருந்து வேலை செய்யாதுல, இன்னொரு தடவை போய் சொல்லுன்னாரு. அப்புறம் நான் பழையபடி பின்னாலேருந்து முன்னால் ஓடி வந்து விட்ட மாட்டேன் சொன்னேன், அடியே டாக்டர் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது, நல்லா இருப்பேன், தம்மை விட்டுறாத, ஏற்றி இப்படின்னு சொன்ன பாருங்க. இப்படி நின்னாக்கா டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் இதுக்கு மேலே சத்தியமாக தாங்க மாட்டா, நீங்கள் இன்ஜெக்ஷனை போட்டுருங்கன்னு. டாக்டர் சொன்னார், என் முட்டா பையில எதை செஞ்சாலும் 3 தடவை செய்யணும், கடைசியாக ஒருக்க போய் ஞாபகப்படுத்துனாரு. நான் கடப்படான்னு ஓடி முன்னால் வந்து விட்டம்மா முன்னால் நின்று சொல்லுதான், அடியே அந்த டாக்டர் கொஞ்சம் பயப்படாரடி, நல்லா இருப்படி, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் தம்மை நல்ல ஏற்றி இப்படின்னு சொன்னேன் பாருங்க. ஏற்றி பிடிச்ச தம்மை வெளியே விட்டு டாக்டர் 5 கிலோமீட்டருக்கு அப்பால தூக்கி எரிஞ்சு இப்போ அவர் கையில் தொட்டில் போட்டு ரோட்டில் இருந்தார். அவருக்கு 5000 ரூபாய் செலவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துருக்கேன். இது தேவையா? எல்லாம் இந்த நாடகம் பார்த்த கேடு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு குடும்பத்திலே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்காரன மாதிரி கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. 60 வருஷம் 70 வருஷம் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்ந்து சாதிக்கிற குடும்பங்கள் தான் எத்தனையோ இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த வாழ்க்கைக்கு முன்னால் இந்த பணம் எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் ஈடாகாது. அந்த பணம் ஒருபோதும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தராது. ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, சொந்த பந்தங்கள் சூழ ஒரு மனிதன் வாழ்கிறானே, அந்த வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையிலே என்றைக்கும் மகிழ்ச்சியை தரும் என்பதை நிறைவான தீர்ப்பாக சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நெல்லை முத்தமிழ். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நடுவர் நகைச்சுவை நாவலர் முத்தமிழன் அவர்களுக்கு இப்பொழுது விழா குழுவினர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக அருமை சகோதரர் ஆவின் முருகன் அவர்களுக்கு விழா குழுவினர் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக எங்கள் அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எங்கள் அன்பு சகோதரி தேவி மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து சிம்ரன் என்று நாங்கள் போற்றுகிற எங்கள் அக்கா சொர்ணா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இசைக்கலைஞர் குமரகுரு ஐயா அவர்களுக்கு அடுத்து பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஐயா குமரகுரு அவர்களுக்கும் திருச்செந்தூரிலே திருமுருக கந்தபெருமாளுக்கென்று ஆண்டுதோறும் கந்த சஷ்டி திருவிழா சிறப்பாக நடைபெறும். அந்த
திருச்சீரலைவா என்று கடற்கரை ஓரத்திலே கந்தசஷ்டி திருவிழா நடைபெறுகிற சமயத்திலே கோயிலின் உள்ளாக இருக்கக்கூடிய வீரபாகு சேனருடைய முகம் அது கற்சிலை தான். ஆனாலும் அந்த முகத்திலிருந்து வியர்வை கொப்பளங்கள் வெளியே வருவதையும் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அதை துடைத்து நம் முன்னால் எடுத்து காட்டுகிற அந்த தெய்வீக அனுபவத்தை எல்லாம் நினைத்து பார்த்து அந்த வீரபாகு சேனையருடைய வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய நமது சேனை தலைவர் சமுதாயத்தை சார்ந்த அன்பு நண்பர்களை போற்றுகிற விதத்திலும் பாராட்டுகிற விதத்திலும் நிறைவான ஒரு பாடலை